ரொம்ப நாளா எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைங்க. என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கையில பணமும் இல்லை. ஆனா எப்படியாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை இன்னைக்கு நாங்க வெளியிடுறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்லங்க எல்லா செக்மெண்ட்டை பத்தியுமே நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு செக்மெண்ட் இருக்கவங்களுக்கும் எப்படி லோன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், எந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏங்க நான் ஏற்கனவே பிசினஸ்லாம் எதுவுமே இல்லைங்க, புதுசா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இந்த புது பிசினஸ்க்கு லோன் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக தாங்க நமக்கு இந்த வீடியோவே நம்ம போடுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாங்க, இந்த புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனாலே மக்கள் மனசுல இருக்க எல்லா விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமா, டிக்கில போய் அப்ளை பண்ணலாமா, ஸ்டார்ட் அப் லோன்ஸ்ல போட்டா பேமெண்ட் கிடைச்சிடுமா, மானியத்தோட லோன் கிடைக்குமா, இந்த மாதிரி ஓடி ஓடி பாத்தீங்கன்னாங்க ஒரு 100 பேர் ஓடினாங்கன்னா ஒரு 99 பேர் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துருவாங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த லோன் கிடைக்கும். ஸோ எப்பவுமேங்க ஒரு புது பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பண்ணிட்டு இருக்காங்க, அதை நாங்க மறுக்கல. ஏன்னா இது அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு பேராமீட்டர் பார்ப்பாங்க. இந்த புது லோன் அப்படின்னா ஈஸியாவே பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அவ்வளவு விஷயங்கள் பார்க்கறது, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் கொடுக்கறது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெறுத்து போயிடுறாங்க. ஸோ இதை ஒரு ஈஸியா சிம்பிளிஃபைடா பண்றதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரைவேட் பேங்க்ல போய் நம்ம வாங்குறது தான். ப்ரொவைடர் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை கொலட்டரலா கொடுத்து, ஏற்கனவே என்கிட்ட ஒரு வீடு இருக்குங்க, இல்ல ஏதோ ஒரு தாத்தா சொத்தோ அப்பா சொத்தோ ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்குங்க, அந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணலாம். எந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ற ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கீழே வர்ற MSME செக்மெண்ட்ஸ், இதுக்கு கீழே வர்ற பிசினஸ், நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதாவது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எந்த செக்மெண்டா இருந்தாலும், ஒரு ட்ரேடரா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றவங்களா இருக்கலாம். நார்மலா உங்களுக்கு தெரியும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி என்னென்ன கடைலாம் இருக்கோ அந்த கடை எல்லாத்துக்கும் பண்ணலாம். சர்வீஸ், நமக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம பண்றோம், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், ஒரு வீட்டில் இருக்க ஜாமான்கள், ஹோம் அப்ளையன்ஸ் உண்டான சர்வீஸ், இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திட்டு இருக்கோமோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த MSME செக்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு லோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த MSME செக்மெண்ட்டுக்கு கீழே வர்ற பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் தாராளமா வாங்கலாங்க. ஸோ இந்த லோன் வாங்குறதுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தின ஒரு ப்ரொஜெக்ஷன், ஸோ அதுக்கு உண்டான ஆடிட்டரை வச்சு நீங்க கொடுக்குற அந்த டீடைல் ஷீட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி அரைவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ப்ரொவைடட் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சப்போர்ட் பண்ணும். இனிஷியலா ஒரு லோனுக்குள்ள வரும்போதுங்க டைரக்டா லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப ஏதாவது ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் 50 to 60% ஆஃப் அந்த மார்க்கெட் வேல்யூல இருந்து நம்ம தாராளமா லோன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.